கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு தலைமை குருக்கள், மூப்பர்கள் ஆண்டவரை அணுகி ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். எந்த அதிகாரத்தால் இவற்றையெல்லாம் நீர் செய்கிறீர்? எவற்றையெல்லாம் செய்கிறீர்? இந்த கேள்விக்கு பின்புலத்தை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு ஆலயத்தின் உள் சென்று அங்கிருந்தவர்களெல்லாம் விரட்டி அடித்தார். அவர்களுக்கு நற்போதனையை கொடுத்தார். என் வீடு இது ஜெப வீடு என்று சொன்னார். எனவே இந்த ஒரு அதிகாரத்தோடு ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார் என்பதை மட்டுமல்ல, அவர்களை கடிந்து கொண்டார். பல்வேறு செயல்பாடுகளை அவர் செய்தார். எனவே இப்பொழுது ஆண்டவருடைய அதிகாரத்தை அவர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் அவர்கள் விடை தெரிய வேண்டும் என்பதற்காக அல்ல, விடை தெரிந்து கொண்டே இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். ஏனென்றால் அடுத்து வருகின்ற அந்த பகுதியிலே பார்க்கின்றோம், யோவானுடைய அதிகாரம் யாரிடமிருந்து வந்தது என்று நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அதை சொன்னால் நான் எந்த அதிகாரத்தால் இதை செய்கிறேன் என்று சொல்ல முடியும் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அப்பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கின்றார்கள். இறைவனிடமிருந்து வருகிறது, அவர் ஒரு இறைவாக்கினர் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு மனிதரிடமிருந்து வந்தது என்று சொன்னோம் என்றால் அவர்கள் மக்களுக்கு பயப்படுகிறார்கள். காரணம், மக்கள் அவரை இறைவாக்கினராக நினைத்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களும் அவரை இறைவாக்கினராகத்தான் நினைத்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இறைவாக்கினர் இறைவனிடமிருந்து வருகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? நீங்கள் ஏன் மனமாறவில்லை? இந்த மெசியாவினுடைய வருகைக்கு நீங்கள் ஏன் செவிமடுக்கவில்லை என்று ஆண்டவர் கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வருகிறது என்று சொல்ல முடியாது, இறைவனிடமிருந்து வருகிறது என்றும் சொல்ல முடியாது. இவர்களுக்கு தெளிவாக தெரியும், இந்த ஆண்டவர் இயேசு மெசியா இறை வல்லமையினால் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று தெரிந்தும் கூட அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அன்புக்குரியவர்களே, அதை ஏற்க மறுக்கிறார்கள். மெசியாவை பார்க்க அவர்கள் மறக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் வன்மையாக கடிந்து கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, சில நேரங்களிலே உதர்க்கமாக தெரிந்து கொண்டே ஒரு சில கேள்விகளை நம்மிடம் கேட்டிருப்பார்கள். இவர்களுக்கு சரியான பதில் என்பதை விட சரியான இன்னொரு கேள்வியைத்தான் நாம் கேட்க வேண்டும். அந்த வகையிலே தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அவர்கள் கேட்ட கேள்விக்கு மடக்கி இன்னொரு கேள்வியை கேட்கின்றார். அந்த கேள்விக்கு அவர்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் நானும் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று அவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, எந்த அதிகாரத்தினால் ஆண்டவர் செய்கின்றார்? இறைவன் கொடுத்த அதிகாரம் தான், தந்தை கடவுளிடமிருந்து வந்த அதிகாரம், தானும் கடவுளோடு இருக்கின்ற அந்த அதிகாரம். அதற்கு மேல் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. கடவுளையே நாம் கேள்வி கேட்க முடியுமா? எந்த அதிகாரத்தால் இதை நீர் செய்கிறீர், எந்த அதிகாரத்தால் இதை நீர் மாற்றுகிறீர் என்று கடவுளை நாம் கேட்க முடியுமா? இல்லை. கடவுள் படைத்த மக்கள் நாம். இறைவனுக்கு நாம் எந்த அதிகாரம் இருக்கிறது என்று கேட்கின்ற அருகதை நமக்கு இல்லை. மாறாக இறைவனோடு இருக்கின்ற அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் ஏற்று வாழ்கின்ற புதியதொரு வாழ்வையும் புதியதொரு கண்ணோட்டத்தையும் தான் நாம் பெற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கின்றார். பிறந்த குழந்தை இயேசுவை யாரெல்லாம் எப்படி பார்த்தார்கள் பாருங்கள். ஏரோது அந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டவுடன் கலங்கினான். காரணம், அந்த குழந்தை தனக்கு எதிரியாக அரசனாக பிறந்திருக்கிறது என்று அவன் நினைத்தான். சாதாரணமான ஏழை எளிய இடையர்கள் வந்து பார்த்தார்கள், வியந்தார்கள். இது கடவுளுடைய குழந்தை என்று விண்ணகத்திலிருந்து பாடல் பாடிய பொழுது அவர்கள் அதை மிக எளிமையாக ஏற்றுக்கொண்டார்கள். கீழ்த்திசை ஞானிகள் யூதர்களின் அரசன் பிறந்திருக்கிறாராமே, அவர் எங்கே என்று சொல்லி அந்த குழந்தையை கண்டு நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து அரசன் என்றும் இறைவன் என்றும் அவரை ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பொருள் ஒன்றுதான், ஆனால் பார்க்கின்ற கண்ணோட்டம் என்பது வெவ்வேறாக இருக்கிறது.
நமது கண்ணோட்டத்தை மாற்றினால் அது உண்மை பொருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனால் பிறக்க இருக்கின்ற இயேசு பாலன் குழந்தை அது கடவுளின் குழந்தை என்பதை நாம் கண்ணளவில் அல்ல மனதளவிலே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமும் மன பயிற்சியையும் நமக்கு இறைவன் அருள வேண்டுமெனவும் இந்த அருளுக்காக நமக்காகவும் சிறப்பாக செபிப்போம். ஆமென்.